வாட் இஸ் ப்ராடக்ட் டிசைன்? ஏன்னா நம்ம மக்கள்லாம் வந்து எதடா வேலைக்கு போவீங்க அப்படின்னு கேட்டால் ப்ராடக்ட் டிசைனில் போகலான்னு இருக்குது சார் அப்படின்னா, அப்போ ப்ராடக்ட்னா எதையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் இது ப்ராடக்ட்டு அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் யோசிச்சு வைங்க. வீடியோவை இன்ட்ரோ முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்பிசியிலேருந்து. ஆனால் நிறைய பேர்கிட்ட நாங்கள் கேட்டது, ஃபோன் பண்ணி எங்கிட்டே அதான் கேட்பாங்க. எங்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் நான் ப்ராடக்ட் டிசைனில் போகலான்னு இருக்கேன். சூப்பர் தம்பி, வெரி குட், நல்ல வீலில் தான். ப்ராடக்ட் டிசைன்னா என்ன மாதிரியான ப்ராடக்ட் டிசைனில் போவீங்க? இல்லை சார் ப்ராடக்ட் டிசைனில் தான் போகலான்னு இருக்கேன். நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், யாரு? நான் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்னா எதை நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு காரை சொல்கிறீங்களா, ஒரு பைக்கை சொல்கிறீங்களா, இல்லை ஒரு மொபைல் ஃபோனை சொல்கிறீங்களா, ஒரு கீர் வீலில் சொல்கிறீங்களா, ஒரு சாஃப்ட்வேர் டிசைனில் சொல்கிறீங்களா, ஒரு மிஷின் டிசைன் சொல்கிறீங்களா, ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ் சொல்கிறீங்களா? எதை நீங்கள் ப்ராடக்ட்னு மென்ஷன் பண்ணுறீங்க? என்னவா இருக்கும் இது? யார் உங்களுக்கு இப்படி தனியாக ஒரு பேர் வச்சு விட்டாங்கன்னு எனக்கு தெரியலைங்கய்யா. இது எப்படி உங்கள் மண்டைக்குள்ளெல்லாம் ஓடுதுன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இல்லை சார் ப்ராடக்ட் டிசைன் ஒன்று இருக்குது சார் அப்படின்னு எனக்கும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். பட் அதெல்லாமே ரோல், அதெல்லாம் பின்னாடி அப்புறம் பார்த்துக்கலாம். பட் டிசைன் இது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு ஃபேக்டர். டிசைன் அப்படிங்கிறது காமனான ஒரு டேர்மு, காமனான ஒரு வேர்டு. டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு எவ்ரி திங் ஷுட் பி டிசைன் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தா அது மேனுஃபேக்சரிங்கும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் எதுவும் போகும். ஸோ எந்த பொருளை நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சாலும் அந்த பொருளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது டிசைனு. இப்போ நீங்கள் ப்ராடக்ட்னு எதை மென்ஷன் பண்ணுறீங்க? இப்போ எங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்குது. எங்கள் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. இது வேறு, இந்த கதை வேறு இருக்குது. சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி அண்ட் தென் ப்ராடக்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரின்னு இது வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறோம். ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, ப்ராடக்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. இப்போ ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கீர் வீல் மட்டும் தயாரிக்குது அப்படின்னா, இப்போ அந்த கம்பெனியில் போய் சார் உங்கள் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டால் கீர் வீல்னு வரும். அப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, கீர் வீல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகே சூப்பர். இன்னொரு கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா இந்த ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க. அப்போது அது அவங்களோட ப்ராடக்ட் என்னென்னா ஹைட்ராலிக் சிலிண்டர் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. ஸோ அவங்க ப்ராடக்ட் அதுதான். அப்போ இன்னொரு கம்பெனி போனோம் அப்படின்னா எஸ்பிஎம் டிசைன் பண்ணுவாங்க. எஸ்பிஎம்னா ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு தெரியலன்னா வீடியோ ஆல்ரெடி நாங்கள் போட்டுருக்குறோங்கய்யா. ஓகே, எஸ்பிஎம் டிசைன். ஸோ இந்த எஸ்பிஎம் டிசைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு எதிராக ப்ராடக்ட் கேட்டால் அவங்க மிஷின் தான் ப்ராடக்ட். பட் அந்த மிஷினில் நிறையா பார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக தான் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கணும். தனித்தனியாக டிசைன் பண்ணி, தனித்தனியாக அசம்பிள் பண்ணி, தனித்தனியாக மேனுஃபேக்சர் பண்ணி, மொத்தமாக அசம்பிள் பண்ணி, ஒரு QC எல்லாம் செக் பண்ணி ஒரு ப்ராடக்டாக வெளியே வரும். இப்போவே கண்ணை கட்டுது. ஓகே, இப்போ நீங்கள் ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு சொல்கிறதுல இதில் எந்த ப்ராடக்ட் நடக்கும்? ஒரு கார் ஆகட்டும், ஒரு காரும் ப்ராடக்ட் தான். ஒரு காரை வந்து அசம்பிள் பண்ணி வெளியே வரக்கூடிய ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்னு கேட்டால் ஓகே கார் தான். பட் அந்த காருக்கான எல்லா பார்ட்ஸும் நிறையா இருக்குது. சேஸ் இருக்குது, டோர் இருக்குது, அப்புறம் உள்ள இன்டீரியர்ஸ் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, அப்புறம் வேறு என்ன ஹெட்லைட்டு, ஸ்டேரிங்கு, இந்த மாதிரி கியர் பாக்ஸ்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தயார் பண்ணலாம் கிடையாது. கண்டிப்பாக வெளியில் ஒரு கம்பெனியில் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த கம்பெனிக்கு எந்தெந்த ப்ராடக்ட் தயாரிக்கங்களோ அந்தந்த கம்பெனி தான் அவங்களுக்கு ப்ராடக்ட்டு. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியராக போகணும்னு ஆசைப்பட்டா இதில் எந்த ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியராக போகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னு. அது தெரிஞ்ச நான் இங்கே வர்றேன். ஏன்னா இந்த சந்தேகம்லாம் எனக்கு வந்ததுனால தான் இந்த வீடியோவை. ஏன்னா ப்ராடக்ட் டிசைன் ஒரு வேர்டு, இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சி போச்சு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த ப்ராடக்ட் டிசைன் மாதிரியே இன்னொரு பேர் இருக்குது, ஆட்டோமோட்டிவ் டிசைன். சார் ஆட்டோமோட்டிவ் டிசைன் படித்தா தான் சார் கெத்து. அப்புறம் இன்னொன்று ஆட்டோமொபைல் டிசைன். ஆட்டோமொபைல் டிசைன் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஐயா எல்லாத்துலேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது. இப்போ என்னென்னா இந்த டிசைன் இன்ஜினியர்னு சொன்னால் நீங்கள் என்ன குறைஞ்சி போயிடுவீங்களான்னு கேட்குறேன். அப்போ ஆட்டோமொபைல் டிசைன் இன்ஜினியர் தான் எல்லாத்தையும் தான் ஏன் பண்ணுவான்? புரியுதுங்களா? ஒரு டிசைன் இன்ஜினியர் நீங்கள் உள்ள கம்பெனிக்குள்ள போகிறீங்கன்னா எதுவாக இருந்தாலும் டிசைன் பண்ணுவீங்க. ஒரு காரோட டோரை உங்களுக்கு டிசைன் பண்ண தெரியாதா? சாஃப்ட்வேரில் போட தெரியாதா? ஸ்டேட்மெண்ட்டில் பண்ண மாட்டீங்களா? பண்ணுவீங்கல்ல. அப்புறம் என்ன தனியாக பிரித்து வேறு சொல்கிறீங்க? ஈவன் நீங்கள் வந்து ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபீல்டுக்குள்ளே கிடச்சிருச்சு அப்படின்னா ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சார் ஒன்லி ஐஎம் ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியர், ஐஎம் ஆட்டோமோட்டிவ் டிசைன் இன்ஜினியர்னா ஒன்லி உங்களுக்கு கார் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸு, வேறு எதுவும் நீங்கள் டிசைன் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் தான் இருக்குது அப்படின்னா அப்போ போய் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க ஐயா, தப்பு இல்லை. இப்போ யுவர் ஃப்ரெஷர், நீங்கள் என்ட்ராகும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனி டிசைன், ஏன்னா காருக்கு ஒரு டோரமெண்ட் டிசைன் பண்ணாலும் இஸ் அ டிசைன், காருக்கு ஒரு ஸ்டேரிங் டிசைன் பண்ணால் இஸ் அ டிசைன் இன்ஜினியர். ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் உள்ளே போவீங்க. அதுதான் உங்களுக்கான ஃபீல்டு. அப்போ வந்து நீங்கள் சொல்லிக்கிங்க ஐஎம் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியர் அல்லது ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியர். அப்போ சொல்லிக்கிங்க. அது வரைக்கும் இப்போ இன்ச்சியில் நான் ப்ராடக்ட் டிசைன் ஒன்று படிக்க போகிறேன் அப்படின்னா அது ப்ராடக்ட் டிசைன் ஒன்றெல்லாம் நீங்கள் படிக்க முடியாது. யூ நீட் டு ஸ்டடி மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் கோர்ஸ் ஒன்லி. ஸோ அப்போ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஏன் அதை படிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பிரிக்கிறீங்க? டிசைன் இன்ஜினியர்னாவே எல்லாமே தான்.
நண்பன் நானே நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி டிசைன் இன்ஜினியர்னாவே இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒன்று தான் டிசைன் இன்ஜினியர். இதில் வந்து ஆட்டோமொபைலு ப்ராடக்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வைக்கிற கதையெல்லாம் கொஞ்சம் அடிச்சு விட்ருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே புதுசாக கிளம்பின ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்எம் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் இதில் கேட்ட ஒரு டவுட்டு தான், பிஎல்எம் பண்ணலான் இருக்கேன், பிஎல்எம் கோர்ஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. இதில் எத்தனை பேருக்கு பிஎல்எம் அப்படிங்கிற கோர்ஸு தெரியும்? அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரியாது அப்படின்னாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இது தெரிஞ்சுக்கணும். பிஎல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎல்எம்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா ஆக்சுவலாக பேர்லேயே இருக்கும் உங்களுக்கு, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ராடக்டை மேனேஜ் பண்ணுறது தான். எப்படி மேனேஜ் பண்ணுறதுனா ஒரு பொருள் உருவாகிறதுல இருந்து அது எண்ட் யூஸராக வெளியே போகிற வரைக்கும் யூஸ் ஆகிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுறது தான் வந்து இந்த பிஎல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாஃப்ட்வேர் ஓரியன்டான கோர்ஸாக வேலையா எப்படி வேலை அப்படின்னா பியூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் உருவாக்கக்கூடிய ஒரு வேலை தான். மெயினாக வந்து ஒரு ப்ராடக்ட்டை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக தான். அதாவது க்ளீனான டாக்குமெண்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் ப்ராடக்ட் தயாரிச்சுட்டு இருக்கிறோம், இது தயாராகுமா, எத்தனை நாள் தயாராகும், எப்போ அசம்பிளிக்கு வரும், இப்படிங்கிற டேட்டாவை முன்னாடியே நீங்கள் யாருனாலும் மானிட்டர் பண்ணி பார்க்க முடியும். அதுதான் இந்த பிஎல்எம் கான்செப்ட்டு. இதே மாதிரியே சாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நிறையா உள்ளுக்குள்ளே போனால் பிடிஎம்னு ஒன்று இருக்குது, பிஐஎம்னு இருக்குது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது சம்மந்தமான ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்காக பிரத்யேகமாக ஒரு நாள் ரெடி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போகிறோம். ஏன்னா அது சம்மந்தமாக நிறையா கொஞ்சம் ஆராய்ச்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆக நீங்கள் ஒரு டிசைனராக போகிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் டிசைன், ஆட்டோமோட்டிவ் டிசைனு இல்லை ஆட்டோமொபைல் டிசைன் அப்படிங்கிறத நீங்கள் தனியாக கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? என்பிடி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும், அதையும் நீங்கள் தனியாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், நீங்கள் இப்போ தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டிசைன் இன்ஜினியர் மட்டும் சொன்னால் போதும். இந்த டிசைன் இன்ஜினியர் வச்சு நீங்கள் எந்த ஃபீல்டுக்குள்ளே வேணால் இதுக்கு வேலைக்கு போகலாம். ஆட்டோமொபைலுக்குள்ளே போகலாம், ஆட்டோமோட்டிவில் போகலாம். ரெண்டும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான், பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஆட்டோமோட்டிவ் அப்படின்னா கொஞ்சம் மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே தயாரிக்கக்கூடியதெல்லாம் சொல்லலாம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆட்டோமோட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இன்ஜினு, ஃப்ளைவீலு, கீர் பாக்ஸு இதெல்லாம் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் சொல்லலாம். இப்போ வந்து காரோட பாடி, காரோட சேசிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் இருக்காது. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் டிசைன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் முன்ன பண்ண தான் சின்ன மறு வச்சு விட்டு பேரை பார்த்து வச்சுருவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டு எல்லாமே நம்ம வேலைக்கு போகலாம். ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியராக இதில் எது படித்தாலும் நீங்கள் இனிஷியலாக எந்த மாதிரியான கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஷீட் மெட்டலில் வேலைக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டா போதும் இல்லை, அப்போ அதுக்குள்ளே மட்டும் தான் நான் போக முடியுமானா சத்தியமாக கிடையாது. ஒன்ஸ் ஷீட் மெட்டலில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமொபைலில் போகலாம், ஆட்டோமோட்டிவில் போகலாம், ஈவன் மோல்டிங் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஃபீல்டு தெரிஞ்சு இதுக்குள்ளே மட்டும் தான் போக முடியும் அப்படிங்கிற கட்டுக்கதையை நிப்பாட்டுங்க. இன்னொன்று, சாஃப்ட்வேர் இதை மட்டும் படித்தா அதுக்குள்ளேயே போயிடுவோம், அதுக்கப்புறம் வேறு ஃபீல்டு எடுக்க மாட்டாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அடுத்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கேட்டே தெரியுதா, கேட்டையெல்லாம் நீங்கள் வேலைக்கு போக முடியும். ஸோ இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நான் புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். புரிய வச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். புரிய வைக்கலன்னா கழுவி ஊற்றுறாலும் ஓகே, அதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த சேனலை இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் மெக்கானிக்கல் சம்மந்தமாக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.